விஜய் வராது. விஜய் வந்தோம்னா அவங்களுக்கு எழுதலாம் எழுதலாம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷத்துல அந்த ஒரு எலெக்ஷன் கூட தாங்க முடியாத நிலைமை போயிடுவாங்க. விஜயகாந்தே நம்மளோட கூட்டணி சேர்ந்தா எதிர்கட்சிங்கிற தலைவர் அந்தஸ்து பிடிக்க முடியும். அவர் தனியாக ஒரு சீட் வந்தாரு, தனியாக ஒரு சீட் வந்தாரு. நம்மளோட கூட்டணி சேர்ந்ததுனால எதிர்கட்சி ரஜினிகாந்த் சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் படம் போடுறதுதான் படம் சம்பாதிக்க இருக்கும். அவன் படம் போடுறதுதான் ரஜினிகாந்த் முடிவு எடுத்தான். அதே போல கமலஹாசன் தான் 1% ஓட்டு கூட வாங்க. ரஜினிகாந்த் மேல ரசிகர்கள் உள்ளது விஜய் அவ்வளவு ஒண்ணும் இல்லை. எம்ஜிஆர் சிவாஜியான்னு பார்க்கும்போது எல்லாருமே சமபலமே ரசிகர்கள் இருந்துச்சு. ஆனால் சிவாஜியான் கட்சி வந்தாரு ஜெயிக்க முடியாது. ரஜினிகாந்த் சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் படம் போடுறதுதான் படம் சம்பாதிக்க இருக்கும். அவன் படம் போடுறதுதான் ரஜினிகாந்த் முடிவு எடுத்தான். அதே போல கமலஹாசன் தான் 1% ஓட்டு கூட வாங்கல. அவன் கமலஹாசன் என்ன பண்ணான்னா திமுக ரூபா வாங்கிட்டு நாம 1.5% ஓட்டு தான் தோற்றுருக்கோம். அவன் 1.5% ஓட்டு தான் பிரிச்சிருக்காங்க. அதை பிரிக்கிறதுக்காகவே கமலஹாசனை இருக்காங்க. அவன் எந்த செல்வம் 1% 1% ஓட்டு கூட இல்லை. இப்போ அவங்க ஆறாவது தெளிவு பண்ணிக்கலாம். இப்போ விஜய் வராது. விஜய் வந்தோம்னா அவங்களுக்கு எழுதலாம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷத்துல அந்த ஒரு எலெக்ஷன் கூட தாங்க முடியாத நிலைமை போயிடுவாங்க. விஜயகாந்தே நம்மளோட கூட்டணி சேர்ந்தா எதிர்கட்சிங்கிற தலைவர் அந்தஸ்து பிடிக்க முடியும். அவர் தனியாக ஒரு சீட் வந்தாரு, தனியாக ஒரு சீட் வந்தாரு. நம்மளோட கூட்டணி சேர்ந்ததுனால எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கு மேல சூழ்நிலை அவர் பிறகு அந்த கட்சி அம்மாவுக்கு அவர் தலைவர் இருக்கு. ஆனா இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கலாம். ரஜினிகாந்த் மேல ரசிகர்கள் உள்ளது விஜய் அவ்வளவு ஒண்ணும் இல்லை. ஊருக்கு ஒரு 10 பையன் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கிற பையன்கிட்டையும் சொல்லி நம்ம கட்சியில் சேர்க்கணும். நம்ம இயக்கம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இயக்கத்தில் உள்ளவங்க கூட பிஜேபி போயிருக்காங்க. பிஜேபி எடுத்து சொல்ல வரீங்க ஓடி வருவாய்க்கிறார். 33 சீட் எடுத்து தனி மெஜாரிட்டி 3,200 மெஜாரிட்டி ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆட்சி நடவடிக்கை தொங்கி இருக்கிறார். சந்திரபாபு கையில் முடியாது, திமுக கையில் முடியாது. இல்லை ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் பிஜேபியோட நிலமை. அதுக்கு பிறகு இந்தியா ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அதுல 13 இடத்துல ஒரு இடமும் பிஜேபி பிஜேபி இறந்துதான் எப்படி தவிர ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிஜேபி எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது. அதான் எந்த முறையில சில ஆட்கள் நம்ம போயிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க அழைக்கலாம்.